என் நண்பர் ஒருவர் மருத்துவத் துறையில் இருக்கும். அவர் பெயர் மருதுதுரை. ஒரு முறை கோவைக்கு பணி நிமித்தம் பயணப்பட்டவர் பேருந்து வரத்துக்காக காத்திருக்கிறார். அப்போது நடைமேடையில் செருப்பு தொழிலாளி ஒருவர் பழுதடைந்த பாதுகைகளுக்காக காத்திருக்கும் காட்சியை கண்டார். ஆனால் அவரிடம் பாதையில் செல்கிறவர்களுடைய யாருடைய செருப்பு எப்போது சேதமடையும் என்கிற தவிப்பு இல்லை. அவரை பொறுத்தவரை சலனமற்ற மோனநிலை ததும்பி வழியும் தவநிலை. பீடி ஒன்றை சாவகாசமாக பற்ற வைத்தவர் எந்த ஏக்கமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரை பார்த்த மருத்துவருக்கு வியப்பு. பல வசதிகள் இருந்தும் பாதுகாப்பான வாழ்க்கை வாய்த்திருந்தும் நாமெல்லாம் எவ்வளவு பதற்றத்துடன் வாழ்கிறோம். எப்போதும் ஏக்கங்களும் ஆசைகளும் நிரம்பி இறக்கி வைக்க முடியாமல் இம்சைப்படுகிறோம். ஆனால் அருந்த காலனி ஒன்று வராவிட்டால் அடுத்த வேளை தேநீருக்கே தவிக்க வேண்டிய சூழலில் இந்த மனிதர் எவ்வளவு நிறைவாக இருக்கிறார். இன்று அருந்த செருப்பை அணிகிறவர்கள் எத்தனை பேர்? மதியம் உண்டாரோ இல்லையோ, இந்த பீடியின் புகையே உணவோ? அவரையே மருத்துவர் பார்க்க பார்க்க அவருக்கு அவர் மீது அதிக மரியாதை ஏற்பட்டது. தன்னையே யாரோ உற்று பார்க்கும் உள்ளுணர்வு ஏற்பட்டதும் திரும்பி பார்த்த அந்த தொழிலாளி உடனடியாக அடைந்த பதற்றத்தில் உறிஞ்சிக் கொண்டிருந்த பீடியை உதறி எறிந்துவிட்டு எழுந்து கைகூப்பி நின்றார். வெள்ளையும் சொல்லையுமாய் ஒருவர் தன்னையே உற்று பார்க்கும் போது இயல்பாக ஏற்படும் நடுக்கம் அவருக்கு. நின்றவர் நின்றபடியே நின்றார். அவர் கீழே உதறிய பீடியை எடுத்து மருதுதுரை அவரிடம் மரியாதையோடு அளித்திருக்கிறார். அதை வாங்கி உடனே கீழே போட்டு காலால் மிதித்தவர் மறுபடியும் கைகூப்பி நின்றார். மருத்துவர் புகைக்கக்கூடாது என சொல்ல வேண்டும். மருதுதுரையோ புகை பகை என்றாலும் அவருடைய சுதந்திரத்தில் தலையிடுவதை விரும்பவில்லை. அவரிடம் தன் காலணிகளை தந்து அவற்றை பூச்சு வேலை செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த செருப்பே பூமி உருண்டை என்பதைப் போல எண்ணி மிகவும் நேர்த்தியாக அதை அந்த தொழிலாளி செய்து தந்தார். மருதுதுரை அவரிடம் 50 ரூபாய் நோட்டை கொடுக்க அவர் பணமே வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார். பணத்திற்கான தேவை இருந்தும் அதை மறுப்பவர் அல்லவா பெருந்தன்மையின் உருவமாக இருக்க முடியும். வெகுவாக வற்புறுத்திய பிறகு 2 ரூபாயை மாத்திரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். மருதுதுரை அந்த இடத்தை விட்டு அகலும் வரை அவர் அமரவே இல்லை. எல்லோருமே அன்பிற்காகவே காத்திருக்கிறார்கள். அன்பு செலுத்துவதிலும் மனரீதியாக கைகுலுக்குவதிலும் எந்த சேதாரமும் ஏற்படப் போவதில்லை. நாம் அன்பு செலுத்தும் மனிதனின் நாள் முழுவதையும் இனிப்பாக்கிவிட்டு செல்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அவன் அதைத்தான் சந்திக்கும் அனைத்து மனிதர்களிடமும் விநியோகிக்கத் தொடங்குகிறான். கொஞ்சம் அனுசரணையாக யார் பேசினாலும் நாம் வெள்ளப்பாகு போல இழகி விடுகிறோம். ஒரே ஒரு புன்னகையை எதிர்பார்த்துத்தான் நாம் நாளை தொடங்குகிறோம். அதிகாரத்தால் சாதிக்க முடியாததை அன்பால் மட்டுமே சாதிக்க முடியும். அதிகாரத்தால் சாதித்தவர் உலகத்தில் ஒருவர் மட்டுமே. அதுவும் 133 அதிகாரங்களால் சாதித்தவர் திருவள்ளுவர்.